நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிய எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம். இமையும் இசையும் என்ற நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் அப்படியே தயாராகி கொண்டிருக்கின்றோம். எனினும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஜேஆர் ஷர்மிளாவோடு நஜிமுத்தவுலா உங்கள் யோஜனா. தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம். தாமரையின் இமையும் இசையும் நிகழ்ச்சியினூடாக
நிகழ்ச்சியோடு தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம். இடைக்காலத்து பாடல்களையும் பழைய பாடல்களையும் உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கண்கள் வாங்கிய வழிகளை இதயம் சுமப்பதுதான் காதல். இதயம் சுமக்கும் வழிகளை கண்கள் வெளியிடும் உணர்வுதான் கண்ணீர். அந்த வகையில் கட்டாலிருந்து நிவேதா சொல்லியிருக்காங்க, என் வானவில் போன்ற வாழ்க்கைக்கு நீ தந்த வரங்கள் வழி, என் கயல் போன்ற கண்களுக்கு நீ தந்த கவிதைகள் கண்ணீர், என் உரிமையான உள்ளத்திற்கு நீ தந்த உண்மைகள் உன் மௌனம், என் முடிவில்லா ஆசைக்கு நீ வைத்த முற்றுப்புள்ளி பிரிவு என்று கடும் கவலையோடு தன் கவிதையை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ஜோஜனா. ஓம் சரமே, காதல் கவிதை எடுத்து பார்க்க கூட தான் ஒரு சோகமானதையே சொல்லணும் போல இருக்குன்னு. சொல்லுங்க ஜோஜனா. என்னடா காதல் லவ் பண்ணிட்டு நம்ம பிரியக்குள்ள எவ்வளோ பெரிய கவலையோட, ஆண்களுக்கு கவலைன்றது இல்லை சொல்லுவாங்க, ஆண்கள்ற மனசு கல் போலன்னு சொல்லி. பெண்கள்ற மனசு தான் எப்படி சொல்கிற பூ போலன்னு சொல்லி. இப்போ பெண்களின் மனசு பூ போன்றன்னு சொல்கிறீங்களா? ஓம் சர்மே, என்னை பொறுத்தளவில் அப்படித்தான். எனவே சர்மே, ஒரு நல்ல ஒரு கவிதை உண்ட பாருங்க. உனக்காக காத்திருக்கிறேன் பேச மறக்கிறாய், நீ வரும்போது ஒருவேளை நான் உனக்காக காத்திருக்க முடியாமல் போகலாம். அன்று நீ எனக்காக ஒரு நொடியேனும் காத்திருக்காதே, ஏனெனில் உனக்காக துடித்த இதயம் உன் நினைவுகளை நிறுத்தி கொண்டது. அன்று உனக்கு தெரியும் என் உண்மையான காதல் என்னவென்று. சர்மி, இந்த கவிதை எடுத்து பாருங்க. கவிதை என்றாலே காதல் தானே ஜோஜனா? ஓம் சர்மி. அப்படியே பார்த்தோம்னா, ஹாய் அக்கா, உங்களோட ப்ரோக்ராமை கேட்டுக்கொண்டிருக்கோம். நல்லா போகுதாக்கா? இந்த கவிதையும் ஒரு முறை சொல்லுங்கக்கா என்று சொல்லிக்கொண்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு வாழ்க்கையும் ஒரு மெழுகுவர்த்தி போலதான், தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளி மட்டும் தெரியும், அருகில் சென்று பாருங்கள் அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும் என்று மிக அற்புதமான கவிதை. வெளிநாட்டில் இருக்கும் ரியாஸ் வந்து சொல்லியிருக்காங்க, அவனோட கவலையை வந்து இந்த இமையும் இசையும் என்ற நிகழ்ச்சியினூடாக வெளிப்படுத்தியிருக்காங்க ஜோஜினா. அப்படியா சர்மே? என்னடா சர்மே, இமையும் இசையும் நிகழ்ச்சியில் நம்ம கவிதை துளிர்களாகவே கொண்டு வந்து கொட்டுறோம். இமையும் இசையும் என்றாலே கவிதை தானே, அதை யாராலும் தடுக்க முடியாது. என் அன்பன் ஒரு கவிதைக்காக காத்து கொண்டிருக்கிறார். எனவே அவர கவிதையை நம்ம கேட்டுருவோம். கட்டாயம் ஜோஜனா. ஆம் சர்மி. ஆம் லோஜனா. சொல்லுங்க. ஆம், ஒரு கவிதை ஒன்று உங்களுக்காக தரவரைக்கு வந்திருக்கின்றேன். எனக்காகவா? இல்லை, நம் சகோதரருக்காக வேண்டி. சொல்லுங்க. அன்பு கூட சுமைதான், கொடுப்பதற்கு கூட பெறுவதற்கு கூட யாரும் இல்லாத போது தனிமையில் தான் இருக்கின்றது அந்த அன்பும் கூட. தொடர்ந்தும் ஒரு பாடலை கேட்டுவிட்டு வரலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தாமரை FM.
துக்க சொல்லு. வானந்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மிகத்துக்கில்லையொரு நஷ்டம். உன்னை என்றாட நான் மறப்பேனே, நான் மறப்பேனே. உன்னாலே நெஞ்சல் புத்த காதல் மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம். வெண்மதி வெண்மதி என்னல்ல நீ வணக்கம் மிகத்துக்க சொல்லு. வானந்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மிகத்துக்கில்லையொரு நஷ்டம். உன்னை என்றாட நான் மறப்பேனே, நான் மறப்பேனே. உன்னால நெஞ்சல் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம். வந்து விழுந்தது மின்னலின் ஒளி. அதில் தெரிந்தது அழகு தேவதை அதிசய முகமே. தீப்பொறி இருவிழிகளும் தீக்குச்சியேன எனையுரசிட கோடி பூக்களாய் மலர்ந்தது மனமே. அவழகி பாட ஒரு மொழியில்லையே, அளந்து பார்க்க பல விழியில்லையே. என இருந்த போதும் அவள் எனதில்லையே, மறந்து போய் வெண்மதி வெண்மதி என்னில்ல நீ வணக்கம் மிகத்துக்க சொல்லு. வானந்தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மிகத்துக்கில்லையொரு நஷ்டம்.